ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ரிலீஸ் ஆன ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு சக்தி வாய்ந்த அரச குடும்பத்துல நடக்கிற அரசியல் துரோகம், பழிவாங்குதல் மற்றும் காதலை மையமாக கொண்ட ராயல் டிராமா தான் மை ராயல் நெமெசிஸ். இந்த கதை ஜோசன் காலகட்டத்துல ஆரம்பிக்குது. அரண்மனையில நடந்த அரசியல் சதியால கதாநாயகி கொல்லப்படுறாங்க. ஆனா அவங்களோட மரணம் எதனாலனா முன்னாடி நடந்த துரோகத்தினாலையும், அதனால அவங்களோட காதல் உண்மையா முழுமையா வெளிவராமலே போச்சு. இப்போ பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப இருக்கிற தலைமுறையில அவங்க மறுபிறவி எடுக்கிறாங்க. இப்படி திடீர்னு பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு, யார் நம்மள துரோகம் செஞ்சு கொன்னாங்க, ஏன் என்ன கொன்னாங்க அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கதான் திரும்பவும் மறுபிறவியே எடுத்திருக்காங்க. இதுல ட்விஸ்டும் அதிர்ச்சியும் என்னன்னா, கடந்த காலத்துல இவங்களோட மிகப்பெரிய எதிரியாக இருந்த அரச குடும்ப வாரிசு இந்த தலைமுறையிலையும் இவங்களோட கண்ணு முன்னாடி இவங்களோட வாழ்க்கையில தோன்றான். இதுல பழைய பகை, மறைக்கப்பட்ட ரகசியங்கள் மற்றும் முடியாமல் போன காதல், இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து தொடங்கும் போது இவர்களோட வாழ்க்கை கண்டிப்பா ஒரு ஆபத்தான திருப்பத்தை தானே சந்திக்கும். அப்படியாப்பட்ட ஆபத்துல இருந்து ஹீரோயின் எப்படியெல்லாம் தன்னோட சாதுரியமான திறமையால வெளியில வராங்க அப்படிங்கறத இந்த கதையோட ஒன்லைனா. கதையோட ஆரம்பத்துல ஜோசன் வம்ச வரலாறு பதிவுகள் 5ஆம் ஆட்சியில் 6ஆம் நூற்றாண்டு 12ஆம் மாதம் மே 23ஆம் தேதியில் சிகப்பு வால் கொண்ட ஒரு வால் நட்சத்திரம் வானத்துல தோன்றுச்சான். அது இன்னும் மறையவே இல்லையா, 2 மாசமா வானத்துல அப்படியே இருக்கான். நாடு முழுக்க பஞ்சம் மற்றும் கொள்ளை நோய் பரவியதான். அப்பொழுது காங் அம்மையார் மகாராஜாவோட வைப்பாட்டியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு பதவியும் வழங்கப்பட்டது. அந்த நேரத்துல இப்படியாப்பட்ட பேரழிவு அதை தடுக்கிறதுக்கு இரவின் கிட்ட இருந்து ஒரு எச்சரிக்கை வந்த மாதிரி அதை எல்லாருமே கேட்டாகணும்ன்ற ஒரு கட்டாயம். இப்படியாப்பட்ட மனுக்களை கொண்டுட்டு வந்தது அந்த நாட்டுல இருந்த அமைச்சர்கள். அதனால அரசர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாரு. அந்த ஆர்டரை இப்போ நிறைவேற்ற போறாங்க. அது என்னன்னா, காங்குளத்தை சேர்ந்த உள் அரசவை துணைவியான ஹுய் கொடூரமான குற்றத்தை செஞ்சிருக்காங்க. அதுவும் ரூல்ஸ் எல்லாம் மீறி ஒரு கொடூரமான குற்றத்தை செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விபச்சாரம் என்னும் குற்றம், 2வது மூத்த இளவரசரும் அரசியுமான கியோங்கை கொலை செய்ய நடந்த முயற்சி. இதனால அரசி ஹுய்க்கு விஷத்தை கொடுத்து மரண தண்டனை கொடுக்க போறாங்க. இது எதுக்குன்னா, முடிசூடிய அரசர் இருக்கார் இல்லையா, அவரோட ஆட்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கான முயற்சி. இதனால அரசி அரசாங்கத்தோட முன் வந்து ராஜாவோட கட்டளையை ஏத்த அவங்க விஷம் குடிச்சு சாகணும். அதுக்காக மொத்த அமைச்சர்களும் தலை வணங்கி இந்த மரண தண்டனை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த அரசாங்கத்தோட ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒருத்தர் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் மகாராணி ஹுய் உட்கார்ந்து ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பணிப்பெண்கள் எல்லாம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க குளிர்காலத்துல குளிர் நடுங்கும் பனியில பிளம் மரத்தோட பூக்கள் எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது, அது எவ்வளவு வசீகரமா இருக்கு பாத்தீங்களா. இதமான வசந்த காலத்துல மலர்ற மலர்கள் மனசை திருப்திப்படுத்தாம இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும் போது அங்க இருக்க பணிப்பெண்கள்லாம் அரச கட்டளை நிறைவேறிடுச்சு, நீங்க சீக்கிரமா வெளியில வந்து அந்த கட்டளையை ஏத்துக்கணும்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு அவங்க பாட்டுல சொல்லணும்னு வெளியில இருக்க அவங்களோட பணிப்பெண்கள் எல்லாம் பயங்கரமா அழுகுறாங்க. இவங்க எழுந்து நிக்கிறாங்க, அவங்களோட கையெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல இந்த உலகத்துல மலர்ந்த ஒரு பூக்களும் சந்தோஷமா இருந்ததே இல்ல, ஏதாவது ஒண்ணுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதை தூக்கி வீசிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் முன்னிலையிலே வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல மகாராணி வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் ராஜ மரியாதையை செலுத்திட்டு இருக்கும் போது வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க, யாரோ ஒரு லேடி பயங்கரமா கையில பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இவங்களும் பொறுமையா போய் அந்த விஷத்தோட டேபிள் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது, டைம் ஆயிட்டே இருக்கு, மாட்சிமை பொருந்திய அரசிய அந்த விஷத்தை எடுத்து குடிங்க அப்படிங்கிற மாதிரி கட்டளையும் அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அரசவையில ஒரு லாக் டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. அமைச்சர்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க, அங்க அரசரும் உட்காந்துட்டு இருக்காது. அப்போ நண்பகல் ஆயிடுச்சு, நீங்க ஒரு ஆணையை போட்டீங்கல்ல, அது நேரத்துக்கு நிறைவேறி இருக்கும், ஏன்னா மத்தியான டைம் ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு அமைச்சர், மகாராஜாவே அழகிய பகுதியை வெட்டி எரிஞ்சாச்சு, அதனால முழு உறுப்பையும் இனிமே வெட்ட தேவையில்லை. அப்போ இன்னொருத்தர், ஆயினும் மகாராஜா, இந்த வறட்சியாலையும் பஞ்சத்தாலையும் தீயாலையும் தொற்று நோயாலையும் ஏற்பட்ட பேரழிவை எப்படி தடுக்கிறது, அதுவும் அந்த வால் நட்சத்திரம் இன்னும் மறையாம அப்படியே இருக்கு. லேடி காங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களோட அடியாட்கள்ல இருந்து பணிப்பெண்கள் வரை எல்லாரையுமே ஒழிக்கணும் அப்படின்னு இன்னொரு அமைச்சர் சொல்ல, அந்த சமயத்துல இன்னொரு அமைச்சரோ, கியாங்காண்டில் நிகழ்ந்த இந்த சம்பவம் ஒரு இரத்த பெருக்கை ஏற்படுத்திடுச்சு, அது திரும்பவும் தொடரணுமா, இதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்ல, அந்த சமயத்துல மகாராஜர் அமைச்சர்கள் எல்லாருமே அமைதியா இருங்க, எல்லாருமே இந்த இடத்தை விட்டு அமைதியா செல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த பக்கம் இதுவரைக்கும் ஹீரோயின் அந்த விஷத்தை குடிச்ச பாடல, விஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தவங்க என்னால அந்த விஷத்தை குடிக்க முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சு பயங்கர கோவமா பேசிடுறாங்க. அத எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அரச கட்டளையை நீங்க மதிக்கல, உங்களுக்கு திரும்பவும் விஷம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு வரிசையா கொண்டு வந்து ஒவ்வொருத்தரா விஷத்தை வைக்க ஒவ்வொரு கிண்ணம் விஷத்தையும் தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா அங்க இருந்த அமைச்சர், இதெல்லாம் வேலைக்காகாது, மகாராணியோட வாயில வலுக்கட்டாயமா விஷத்தை ஊத்துங்க, அரச கட்டளையை நிறைவேற்றியே
ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்க, நீங்களாம் யாரு எனக்கு விஷம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்கும் போது வலுக்கட்டாயமா அவங்களோட கை கால்கள் எல்லாம் பிடிச்சி வாயை திறந்து விஷத்தை ஊத்த ட்ரை பண்ணும் போது அவங்க துப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல வேற வழியே இல்லைன்ட்டு மல்லு கட்டி ஊத்துனதுல விஷம் அவங்களோட வயிற்றுக்குள்ளேயும் போயிடுதுங்க. அவ்வளவுதான். அதே இடத்துல துள்ள துடிக்க ரத்த வாந்தி எடுத்து சாகும் போது என்ன கொன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உயிரும் அந்த இடத்த விட்டு போக அப்படியே அவங்களோட நினைவுகள்ல இருந்து அந்த அரண்மனையும் மறையிற மாதிரி இருக்கு. அப்போ இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்த அரசரோட முகத்தை சரியா காட்டல. அந்த நேரத்துல அந்த சூரியனையே கருப்பு சூரியன் வந்து மறைக்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு மாதிரி ஆகுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அப்படியே வருஷங்கள் ஓடுது. இன்னும் அந்த மகாராணி அதே இடத்துல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது ரெட் கலர் ட்ரெஸ், இப்ப போட்டிருந்தது கிரீன் கலர் ட்ரெஸ். அதே இடத்துல கண் முழிச்சு அவங்க பார்க்கும் போது அந்த கப் அப்படியே கிடக்குங்க. என்னது இது, நம்ம செத்துல போயிட்டோம், நமக்கு விஷம்ல கொடுத்தாங்க. ஓ அப்பனா கொஞ்சோண்டு தான் நம்ம வயிற்றுக்குள்ள விஷம் போயிருக்குமோ, எத்தனை குடிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எழுந்து பார்க்கும் போது அந்த இடமே வித்தியாசமா இருக்குங்க. அவங்க படுத்திருந்த இடம் அதே இடம் தான், பக்கத்துல விஷத்தோட கப்பும் கிடக்க. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே இருக்கு. என்னடா இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கே டவுட் வரும். ஆனா அதுதான் இல்லங்க. ஆக்சுவலா 300 வருஷத்துக்கு முன்னாடி சத்த இளவரசியோட ஆன்மா இப்ப டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஷின்னுங்கிற உடம்புல ஹுயோட ஆவி வந்து பூந்திருக்கும். ஆனா இப்போ ஷின்னுக்கு இந்த ஜெனரேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அவங்க இறந்து போனது ஜோசன் காலகட்டம். சோ அந்த காலகட்டத்துல இருந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க இப்பெல்லாம். அதனால ஒவ்வொன்றையும் பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுல இவங்க ஒரு டூப் ஆர்டிஸ்ட் போல இருக்கு. இந்த விஷத்தை குடிச்சிட்டு இப்படி விழணும்ன்றது இவங்களோட சீனு. ஆனா ஒரிஜினல் ஹீரோயின் செட்ல சவகாசமா உட்காந்துட்டு இருப்பா. அவளுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப வேர்க்குதுன்ட்டு லைட்டா காலெல்லாம் காட்டிட்டு காத்து வரலேன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களும் நிமிந்து பார்த்து என்ன இவ காலெல்லாம் காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா, ஒரு அரசாங்கத்துல அரசியோட முன்னாடி இப்படி அவமரியாதையா காலை காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அட்லஸ் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பவும் அந்த சீன் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலா இந்த தடவை ஹீரோயினை நடிக்க சொன்னா அவங்க டே நான் ஏன்டா விஷத்தை குடிக்கணும் அப்படின்னு ஜோசன் காலகட்டத்துல பேசினா அந்த சீனை பேச அங்க இருந்த டைரக்டர் ப்ரொடியூசர் யாருக்குமே ஒண்ணுமே புரியாம சரி அப்படியே ரீல் ஓடட்டும், அவங்க என்ன பேசினாலும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அமைச்சர் சொல்வார் இல்லையா, அவங்க வாயில விஷத்தை கம்பல் பண்ணி ஊத்துங்கன்ட்டு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் டக்குன்னு எழுந்து எவனாவது கிட்டக்கு வந்தா உதச்சிருவேன் மிதிச்சிருவேன்னு பயங்கர ரகடா நின்னுகிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி ஷூட் பண்றது? ஆக்சுவலா அங்க இருந்த அமைச்சர் வேஷத்துல இருந்தவன் கிட்டக்கு வந்து புடிச்சு வலுக்கட்டாயமா விஷத்தை ஊத்தலான்னு வந்தா அடிக்கடிக்க போறாங்க. அந்த நேரத்துல அமைச்சர் என்ன சொல்லணும், வலுக்கட்டாயப்படுத்தி அவங்களோட வாயில விஷத்தை ஊத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையா. அந்த சீன் போயிட்டு இருக்கும்போது இவங்க பொழந்து எடுக்கிறாங்க. கிட்டக்கு வர மொத்த பேரையும் அடிச்சு தூக்கி எறிறாங்க. செட்ல அல்லோ தில்லோன்னு ஆகுது. ஒரு டூப்பா நடிக்க வந்தவங்க இப்படி ஃபைட் போட்டா எப்படின்ட்டு எல்லாரும் போய் அவங்க கையை பிடிச்சி எப்படியாவது அந்த விஷத்தை ஊத்தலான்னு ட்ரை பண்ண நினைச்சு அந்த ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் பயங்கரமா போராடிட்டு இருப்பா. இப்படியே இந்த கதையும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோ கட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் சாய் குரூப்பை சேர்ந்தவன். ரியால பெரிய ஒரு பிசினஸ் மேனோட குரூப் இது. அதோட ஃபவுண்டர் சாடால்சு, அவரோட பேரனான சாசிகை இப்ப அந்த குரூப்பை விட்டு விலகி போய் தனியா ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அதோட பேர் பயோஜெல். திரும்பவும் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிருக்கான். இப்போ புதுசா ஒரு சர்ச்சையில மாட்டிருக்கான் அப்படின்னு அவன் எதையோ அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ப்ரோட்டஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தோ அவன் வரான் அப்படின்ட்டு அவன் நடந்து வரும்போது மீடியால இருந்து இந்த ப்ரோட்டஸ்ட் பண்ற பீப்புள் எல்லாருமே கிட்டக்க போய் அவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு முட்டையெல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. அதுக்குள்ள கொடையெல்லாம் புடிச்சுக்கிட்டு அதெல்லாம் தடுத்துக்கிட்டு நிக்கிறான். அந்த அளவுக்கு இவன் ஒரு ரகடான ஆளுங்க. அவனை கருணை இல்லாம தில்லுமுள்ளும் பண்ணி வியாபாரத்தெல்லாம் கைப்பற்றக்கூடியவன் அப்படின்னு முட்டை அடிச்சு அவனை பயங்கரமா கிழின்னு கிழிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் துரை அசரவே இல்ல. அவன் பாட்டுல அவனோட லைஃப் ஸ்டைல்ல பயங்கர ஜாலியா இருக்கான். அவனுக்கு அந்த பிசினஸ் வேர்ல்ட்ல என்ன நினைக்கிறானோ அதை சாதிக்கணும், அதனால எத்தனை பேர் கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி பிரச்சனையே இல்ல அப்படின்ற ஒரு லெவல்ல இருப்பான். இவன் அப்போ ஒரு சிஇஓவை இவன் மீட் பண்ண போயிருக்கான். அந்த நேரத்துல உன் கூட எல்லாம் நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண மாட்டேன்னு அவரு சொல்ல, ஏன்டா இப்படி எல்லாம் பேர் எடுக்கிற, நீ நினைச்ச பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது, நான் சைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவன் ஆப்ஷன் தான் கொடுப்பான், உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், இதை பண்றீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பான். கேட்டு முடிச்சுட்டு அவரோட டிராபேக்ஸ் எல்லாம் ஒரு ஃபைலா எடுத்துட்டு வந்து அவர்கிட்டயே கொடுத்து அவரை மிரட்டி அந்த பிசினஸ் அவனோட தன்வசப்படுத்திக்கிறதா இவனோட வழக்கமே. அது மட்டும் இல்ல, ஒரு பிசினஸ்ல இருக்கிற கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவங்களுக்கு எதிராகவே இந்த பாருங்க உங்களோட கம்பெனியோட டீடைல்ஸ் இதானே, இதெல்லாம் வெளியில வந்ததுன்னா எந்த அளவுக்கு ஆபத்துன்னு பிளாக்மெயில் வேற பண்ணி இந்த கம்பெனியோட மொத்த அசட்டையும் இவன் பக்கம் சுருட்டிக்கிறதா இவனோட வழக்கம். எந்த கம்பெனி பூமா இருக்கோ அது இவனோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பான். அவன் ஃபர்ஸ்ட் பேசி பார்ப்பான். ஒத்து வரலன்னா ஷேரை கொடுத்து அவங்களை அனுப்பிடுறதுதான் இவனோட கொடூரமான செயலே.
அதுக்கும் ஒத்து வரேன்னா மொத்தமா அந்த பிசினஸ்க்கு ஒரு ரேட்டை பேசி மொத்தமா இவன் பக்கம் திருப்பிப்பான். அப்படி இவன் பண்ணிட்டு இருக்கும் போது அவரும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபைலா அவர் முன்னாடி காட்டிட்டு இருக்க, பரவாயில்ல வேற வழியே இல்ல அப்படின்னு அவரோட சீல் அண்ட் சிக்னேச்சரை போட்டு கொடுத்துடுறாரு. இப்ப அவன் ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு இருக்கானே, அது 3 பில்லியன் முடிச்சிட்டான். அந்த அளவுக்கு அட்டூழியமான ஒரு பேர் வழிங்க அவன். ஆனா இவன் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவரு கார் டிரைவர் அண்ட் பிஎன் கூட சொல்லலாம். சோ இவரு இப்ப இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போனார் இல்லையா, அந்த கம்பெனி ஓனரை பாருங்களேன், என்னோட கம்பெனில இருந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு வெளியில வர மாதிரி அந்த அப்ளிகேஷனோடையும் அந்த ஃபைனல் செட்டில்மெண்டோடையும் தன்னோட கம்பெனியை திரும்பி கூட பார்க்க முடியாம அவர் பாட்டுல ஓடிட்டு இருக்காரு. வேலையை முடிச்சிட்டான் போல இருக்கு, ஓனரே வெளியில ஓடிட்டு இருக்கான், அடுத்து நம்ம பாஸ் தான் வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள அவனும் வந்துடுறான். எவ்வளவுக்கு முடிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்க 3 பில்லியன் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுங்க. என்னதான் சொன்னாலும் உங்களை ஒரு பெரிய ஆளா இந்த ஊர்ல உலகத்துல பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படி இருந்ததாண்டா எனக்கு அதிகமான பாடி கார்டு தேவையில்ல அப்படின்ற மாதிரி பயங்கர ரெக்கடா எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்க கூடியவன். இந்த பக்கம் திரும்பவும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரையும் போட்டு அடிச்சு போட்டுட்டு நான் விஷயத்தெல்லாம் குடிக்க முடியாது, திரும்பவும் என்ன அத்துமீறி கொல்லவும் முடியாது, நான் சாக விரும்பல அப்படின்ற மாதிரி அந்த ஜோசன் காலகட்டத்துல என்னென்ன லாங்குவேஜ்லாம் பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிக்கிட்டு ஆர்டர் போட்டுட்டு இருக்கா. ஏன்னா இவ ஒரு மகாராணியாச்சே. இதெல்லாம் பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, ஏ லூசு என்ன பண்ணிட்டு இருக்க, நம்மளே காசுக்காக நடிக்க வந்தோம், இந்த இடத்துல ஓவரா பில்டப் கொடுத்து மொத்த பேரையும் புரட்டி எடுத்துட்டு இருக்க, இது சீன்லயே இல்லடி, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ நீ யாரு என்ன வந்து தொட்டு பேசுற, நான் இந்த நாட்டோட மகாராணி அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது மகாராணியா, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு, ஓ உனக்கு கொஞ்சம் ஃபீவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, நான் டேப்லெட் எதையாவது எடுத்துட்டு வரேன், இந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, லூசு மாதிரி பிஹேவ் பண்ணாத, கிடைச்ச சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டு போல இருக்குன்னு குடுகுடுன்னு ஓட, இவ அப்பதாங்க கொஞ்சம் சுனின்னு வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. என்னது எல்லாரும் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, என்னது இது முகத்துல ஏதோ ஊசிக்கிட்டுலாம் இருக்காங்க, இந்த இடத்துல என்னமோ வித்தியாசமா இருக்கே, எனக்கு தலையே சுத்துது, நான் வேற ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்துட்டேனா, இல்ல இன்னும் ஒருத்திக்கு மண்டல்லாம் சிகப்பா இருக்கு, ஒருத்திக்கு எல்ல முடியும் நீல கண்ணு இருக்கு, அவ எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு இவளுக்கு அப்படியே இன்னும் தலையை சுத்த. அந்த நேரத்துல அந்த வெள்ளைக்கார கிட்டக்கு வந்து, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க, இவளும் கிட்டக்கு போய் அவங்களோட முடியெல்லாம் தொட்டு பாக்குறா. அந்த நேரத்துல அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. இவளுக்கு செல்ஃபினா என்னலே தெரியாது. அந்த போட்டோவை என்னது நான் எப்படி அந்த குட்டியோண்டு டிவைஸ்குள்ள தெரியுறேன், அது என்ன அப்படின்ட்டு அதை புடிச்சு புடுங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி போய் நிப்பா. ஏன்னா இவளோட உடம்புல இப்ப இருக்கிறது 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹியோட ஆவி. அதனால அந்த இடத்துல அவளால இருக்க முடியல. எங்கேயும் அங்கேயும் குடுன்னு ஓடிட்டு இருக்கா. அதுல கைய கூட காட்டக்கூடாது போல இருக்கு, கைய மறைச்சுக்கிட்டே ஓடுவா. சோ உண்மையான ஆக்ட்ரஸ் அங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு போய் அவளோட கண்ணாடியை பிடுங்கிட்டு வந்து, என்ன ஒரு முகம், என் முகம் எவ்வளவு அழகா இருக்கும், ஐயோ வயசான முகமா இருக்கே அப்படின்னு கண்ணாடியை தூக்கிட்டு அங்க இருந்து ஓட, இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் சும்மா இல்லாம நான் ஒரு ரகடான ஆளுடா அப்படின்ட்டு தன்னை பத்தியே சோசியல் மீடியால போட்டுக்கிற மாதிரி அங்க இருக்க ஹெல்மெட் எல்லாம் அடிச்ச மாதிரி ஒரு சீனை. ஆனா அந்த சீனை மேக் பண்ணது அவனே கிடையாதுங்க. இவன மாதிரி எவனோ ஒருத்தன் டூப் போட்டு இவனோட பேரை கெடுக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்திருக்கான். பரவாயில்லையே, நம்மளை பத்தி தப்பான கான்ட்ரவர்ஷியல பரப்புறது கூட ஆள் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவனோட பிஏ கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இத சோசியல் மீடியால பரப்பி உங்க மேல பழிய போடுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நான் எப்படியாப்பட்ட லா சூட்டா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், எப்படியாப்பட்ட கேஸ் வந்தாலும் என்னால ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் இது சூப்பரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு அந்த செட்லயே இருக்க பிடிக்கல. இது நம்மளோட அரண்மனை தானே, நம்மளோட அரண்மனை ஏன் இப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கே, முன்னாடி இப்படி எல்லாம் இருக்காதே அப்படின்னு அந்த காலகட்டத்துல நடந்த விஷயங்களை திரும்ப ரீகால் பண்ணி பாக்குறா. ஃபைனலா அவ சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, அவ நமக்காக உலகம் திரும்பிருச்சா இல்ல உலகம் கெட்டு போச்சா, எப்படி இதெல்லாம் நடக்குது, இவங்க யாரு, நம்ம நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா இல்ல சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு போயிட்டோமா, நம்ம கையில ஒரு ரத்த காயம் இருந்துச்சே அது எங்க போச்சு அப்படின்னு அப்படியே பிளாஷ்பேக்க திங்க் பண்ணி பாக்குறா. நீங்க வாழணும்னா மகாராணி உங்களோட ரத்தத்தை கொடுத்தே ஆகணும், இப்ப உங்களை கொல்ல போறாங்க, ஆனா திரும்ப நீங்க வாழ்வீங்க அப்படின்னு ஒரு ஷாமன் லேடி வந்து இவங்களோட கையை கட் பண்ணி பிளட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓ அந்த கட் பண்ண பிளட் அந்த தடையும் எதையுமே காணுமே அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோயின் யோசிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஓ அந்த ஷாமன் லேடி நீங்க திரும்ப உயிரோட வரணும்னா இப்ப நீங்க சித்தே ஆகணும், அதுக்காக ரத்தத்தை கொடுத்து ஆகணும், ஒரு நாள்ல ரத்த காயங்கள்லாம் காயறதுக்கு வாய்ப்பே இல்ல, சோ இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது போல இருக்கு, இப்ப நம்மளோட உயிர் திரும்பவும் இன்னொருத்தவங்களோட உடம்புக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் கண்ணாடியை பார்த்தோன்னே இந்த பக்கம் சாய் மூண்டுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் குழந்தைகள் கூட ரொம்ப சந்தோஷமா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த மீடியால இருந்து வந்த பீப்புள்ஸ் எல்லாம் சாசிகையோட போட்டோ காமிச்சு அந்த வீடியோ எல்லாம் காமிச்சு, இப்படி இவரு ரொம்ப ரூடா நடந்துட்டு இருக்காரு, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க, அவரு எங்களோட கம்பெனில இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே வெளில போயிட்டாருங்க அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பதில கொடுக்க, அவரு உங்க ஃபேமிலியோட பாதி பிளட்
டெத்ல தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்க அம்மா உங்களோட குடும்ப வாரிசு இல்லையாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க, அதை பத்தின கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூவை என்கிட்ட வந்து எப்படி கேட்பீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. அந்த சமயத்துல உங்களை பத்தி நாங்க தப்பா டிஸ்க்ளைமர் பண்ண வரல, ஆக்சுவலா நீங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசமானவராச்சே அப்படின்ற மாதிரி எல்லாம் பொதுவா கேள்வி கேட்க இவரும் பதில் சொல்ல யாரு என்னன்னு சரியா இன்னும் தெரியலங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த செட்ல இருந்து வெளியில வரும்போது, ஏய் ஷின் எங்கடி போற அப்படின்ட்டு ஓடி வந்து அடிக்க வர, என்னைய அடிச்ச நான் ஒரு மகாராணி அப்படின்ற மாதிரி இவ முறைக்க, என்னது எதுக்குடி சும்மா சும்மா முறைச்சிட்டு இருக்க, உன் உடம்புல ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நீ நடந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, நீ பாட்டுல ஒண்ணுமே புரியாத மாதிரி அப்படியே நடந்து போற, பேய் பிடிச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா கேட்க, என்னது பேய் பிடிச்சிச்சா, என் மனசுல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த குயின் டைனசிட்டியை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளோட மனசுல அப்படியே அந்த மேப் எல்லாம் ஓடுதுங்க. அதுல ஒவ்வொரு டைனசிட்டியும் இருக்கு இல்லையா, அதை பத்தி இவகிட்ட கேள்வி கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. நம்ம ஷூட்டுக்கு வந்தோம், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் ஒரு ஷூட்டிங் ட்ரெஸ்ன்னு கூட உனக்கு ஞாபகத்துல இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன வேலைக்காரியா, இப்படி மட்டமான ட்ரெஸ் உனக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்க, அந்த நேரத்துல இந்த படத்துல ஒரிஜினல் ஹீரோயின் இல்லையா அவங்க வந்து நிக்கிறாங்க, கூடவே டைரக்டரும் வந்து நிக்கிறாங்க. இவங்க இந்த டூப்பா நடிக்க வந்த ஹீரோயினை பார்த்து ஏன் இப்படி பிஹேவ் பண்ண, ஷூட்ல இப்படி நடந்துகிட்ட அப்படின்ற மாதிரி டைரக்டர் மேடம் கேள்வி கேட்க, அந்த நேரத்துல இவங்க மூக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும், கண்ணு இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு மூஞ்சிலேயே ஒரு மேப்பை போட்டு அவங்கள பத்தி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. பட் அந்த பக்கம் அவங்க பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, ஷூட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டா, எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, இந்த நேரத்துல அவளோட மனசுல தான் ஒரு மகாராணின்ற எண்ணம் மட்டும்தாங்க இருக்கு. அதே பிரைட்ல அப்படியே அவ பாட்டுல பேசிட்டு இருக்க, இவங்க ஒரு டூப்பா நடிக்க வந்தவ இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணா பின்னா அவங்கள திட்ட, மேல இருந்து கீழே ஒரு பார்வை, கீழே இருந்து மேல ஒரு பார்வை இப்படியே பாத்துட்டு இருக்கா. இப்ப நீ ஓடி வந்த என்கிட்ட இந்த கண்ணாடியை கேட்க தானே வந்த, இந்தா புடிச்சுக்கோ, நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, இந்த ஊரோட மகாராணியே நான் தான் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அவங்கள பத்தியே இவங்க பேசிட்டு இருக்க. அப்ப உண்மையா நடிக்கிற ஹீரோயின் என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற மாதிரி கேட்க, நான் யாரு, நான் எதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த நாட்டோட மகாராணி நான், ஒரு அடி எடுத்து வைக்கலனா மூஞ்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மகாராணி எப்படி நடந்து போவாங்களோ அதே மாதிரி போக, பின்னாடியே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ணிட்டு, உனக்கு உண்மையாவே என்னடி ஆச்சு, நம்ம ஒரு டூப்பான்னு அடிக்க வந்தோம், ஆனா என்னதான் இருந்தாலும் நீ அவளை பேசினது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, உன்கிட்ட என்ன பிளான் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், எப்படியாவது நம்ம ஹீரோயினா நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. அவ இடுப்புக்குள்ள மொபைலை மறைச்சு வச்சிருந்திருப்பா போல இருக்கு. அதை எடுத்து அவ டக்குன்னு பேச, என்னத்தை எடுத்துட்டு இவ பேசிட்டு ஓடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ போன் பேசிட்டு ஓடும் போதே இவளோட இடுப்புல செக் பண்ணி பாக்குறா, அவளுக்கு மட்டும் டிவைஸ் இருக்கு, இது என்ன மாதிரியான டிவைஸ், ஏன் இடுப்புல ஏன் இதை வைக்கல அப்படின்னு இவ தேடி பாக்குறா. இந்த பக்கம் ஆசிங்கையோட தாத்தா மீன் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தான் அந்த மொத்த கம்பெனிக்குமே சேர்மனா இருக்காரு. அவர்கிட்ட அவரோட பிஏ வந்து அவரோட பேரை திரும்பவும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி பெரிய கான்ட்ரோவர்ஷியல உருவாக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி காதுல சொன்னோன்னு, திரும்பவுமா அவன் அடங்கவே மாட்டானடா அப்படின்ட்டு அவனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றாரு. அதே சமயத்துல இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு அவனும் என்ன அவர் ஸ்பை பண்ணல, வேவ் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, ஏங்க அது வேவ் பாக்குறதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவருக்கு என் மேல பாசம், அதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அதையும் பெருந்தன்மையா எடுத்துப்பான். அந்த நேரத்துல பயங்கர டிராபிக்கா இருக்குது, இன்னைக்கு என்ன ஹாலிடேவா இந்த அளவுக்கு டிராபிக்கா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டு போகும்போது சுத்தமா கார் நகரல, பொறுமையா போகும்போது செம்ம வெயில் கொளுத்தி எடுக்குது. ஃபாஸ்டா கார் போனதானே இல்ல தெரியும், இந்த வெயில்ல எப்படி இந்த டிராபிக்கை விட்டு போக போறோமோ, இது என்ன ஜோசன் காலகட்டத்து வெயில் மாதிரி சுட்டு எரிக்குதே அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, இவ்வளவு வெயில்ல என்ன தனியா விட்டுட்டு எங்க போனா இவ அப்படின்னு அங்க இருக்க கட்டையில உட்காந்துட்டு அப்படியே அங்க போற வர வண்டி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு வண்டியில கயிறு இரும்பு இதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது, என்ன ராஜ்யத்துக்குள்ள இப்படியாப்பட்டதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, யாரை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு பதறி போய் உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தலையில இருந்து ரத்தம் வழியிற மாதிரி பெயிண்ட் எல்லாம் ஊத்திக்கிட்டு சகப்பு கொடி எடுத்துக்கிட்டு அப்படியே கும்பலா நடந்து வர, அதை பார்த்துட்டு ஐயோ இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்கு, நம்ம காலகட்டத்துல நோயிலேந்து பஞ்சம் பட்னியில மக்களே போராட்டத்துல இருந்தாங்க இல்லையா, அவங்கதான் நம்மள தாக்க வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பயந்து போய் நிக்கும் போது அந்த ஷூட்டிங் எடுக்கிற டீம்ல இருந்து ஒருத்த வந்து, ஏங்க எல்லாரும் பொறுமையா நடந்து வரீங்க, வேகமா வாங்க அப்படின்ற மாதிரி சும்மா கையசிக்க மொத்த பேரும் ஓடி வர, ஹீரோயின் அதை பார்த்துட்டு நம்மளதான் துரத்துறாங்க, நம்ம மகாராணியாச்சே நம்மள ஏதோ பண்ண போறாங்கன்ட்டு குடுகுடு குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு பல தடவை சொல்லியும் அவளுக்கு புரியல, இது நம்மளோட அரண்மனை, இந்த அரண்மனையில எதுதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணிட்டு வேற இடத்துக்கு ஓடும் போது
அரண்மனைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங்ஸ். அது என்ன அரண்மனையை தாண்டி இவ்வளவு பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு, என்ன ஆச்சு, நம்ம என்ன உலகத்துல இருக்கோம், யார் இந்த மக்கள் கும்பல் கும்பலா வந்து அரண்மனைக்குள்ள சுத்திட்டு இருக்காங்களே, இப்படி எல்லாம் வரக்கூடாதுல அரண்மனையில அப்படின்னு அப்படியே வெளியில பொறுமையா பார்க்கும்போது காரெல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன வாகனம் இது, என்ன இவ்வளவு பெரிய ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே மெய் மறந்து அந்த உலகத்தையே சுத்தி சுத்தி பாக்குறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. முதல் முறையா இந்த காலகட்டத்தை அவ சுத்தி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பில்டிங்கா அப்படின்னு மேலேந்து கீழே வரைக்கும் கீழேந்து மேல வரைக்கும் மாத்தி மாத்தி பாப்பா. அதுல இந்த டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா கொரியால, அதெல்லாம் பார்த்துட்டு என்னதுன்னு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் படப்பட படன்னு போக அவ்வளவுதான் இவளுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதுல மெயினா ஸ்கிரீன்ல இருந்து அப்படியே அனிமல் 3Dல குதிக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தலை சுத்த ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் அண்ணாந்து மேல பார்த்தா பிளைட் பறக்குது. என்ன பறந்துட்டு இருக்கு, பறவைக்கு இவ்வளவு பெரிய ரெக்கையா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒண்ணுமே புரியாம அப்பாவியா சுத்தி முத்தியும் என்ன நடக்குதுன்னு குழம்பி போய் அப்படியே நின்னுட்டு இருந்தவ பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறா. காலெல்லாம் அப்படியே பெறல ஆரம்பிக்குது. ஏன்னா நடையே இல்ல. இந்த பக்கம் ஹீரோ அவ்வளோ பெரிய டிராபிக்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சு அப்படியே வந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல இவனோட போஸ்ட பார்த்து அதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும்ல, அவனை கழுவி கழுவி ஊத்திருப்பாங்க. அதையும் அவன் ரொம்ப எந்தூவா படிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த கமெண்ட்ஸை இவன் சத்தமா படிக்கிற நேரத்துல, நீ என்னோட கமெண்ட்ஸை பார்த்து கார் ஓட்டுறதுல கவனம் செலுத்தாம விட்டுறாத, நீ பாட்டுல காரை ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த நேரத்துல இவன் ஸ்லோவா தாங்க காரை எடுப்பான். ஆனா ஹீரோயின் வந்து காருக்கு முன்னாடி அப்படியே இடிச்சு கீழே விழுந்துடுறா. அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து நீ ஏன் காரை ஃபாஸ்டா ஓட்டுன அப்படின்னு கேட்க, எங்கங்க நீங்க காரை ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க, நான் ஸ்டார்ட் தாங்க பண்ணேன், அதுக்குள்ள இவங்களே வந்து இடிச்சு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள காப்பாத்தணும் இல்லையா அப்படின்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண போக, ஆம்புலன்ஸா என்ன, ஆம்புலன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு கடகடன்னு ஹீரோயின் எழுந்து பக்க பக்கன்ட்டு நடு ரோட்ல எங்கேயும் அங்கேயும் போக ஃபாஸ்டா வர காரெல்லாம் டக்கு டக்குன்னு நிக்குது. ஏமா என்னமோ பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் ரோட கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோவும் பின்னாடியே கத்திக்கிட்டு வரான். இவளுக்கு நடு ரோட்ல போன உடனே ஒண்ணுமே புரியல, என்ன இதெல்லாம் இப்படி ஒண்ணு போகுது அப்படி ஒண்ணு போகுதுன்ட்டு அப்படியே பயங்கரமா பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ நம்ம கார்ல தானே இடிச்சு இவ கீழே விழுந்தா, அதனால ஏதாவது ஆச்சுன்னா நம்மள தானே கேள்வி கேட்பாங்க அப்படின்ற பேனிக்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அப்போ ஒரு கார் பயங்கர ஃபாஸ்டா வரும். அந்த நேரத்துல ஹீரோ வந்து டக்குன்னு அவளை பிடிச்சி இழுத்து ஃபாஸ்டா போற கார்ல இருந்து காப்பாத்திரான். அந்த நேரத்துல அவளை ஹக் பண்ற மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோயினுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் என்ன, ரோட்ல இவ்வளவு ஃபாஸ்டா போகுது என்னன்றதே அவளுக்கு தெரியல. அப்படியே பயந்து போய் நின்னுட்டு இருக்கும் போது முதல் முறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளை ரோட்டோரமா கூட்டிட்டு வந்து, நீ சாவறதுக்கு என் வண்டி தான் கிடைச்சிச்சா, நேரா வந்து என் வண்டியில விழுந்தது மட்டும் இல்லாம ரோட்ல கண்ணா பின்னான்னு போற, வேற வண்டியில நீ அடிச்சு செத்தாலும் என்னதான் பேசுவாங்க, ஆல்ரெடி நான் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ இதை வேற பண்ணிட்டேன்ட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டா என்ன பதில சொல்றது அப்படின்னு கையை பிடிச்சி இவன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோவப்பட்டவங்க, டேய் நான் ஒரு மகாராணி, என் கையை பிடிச்சி நீ பேசுவியா அப்படின்னு பொழிச்சுன்னு வர அற விட்டு பயங்கரமா கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல நானாங்க உங்களை பிடிச்சி தள்ளி விட்டேன், நீங்களா இப்படி ஒரு சீனை போட்டா எப்படி, இந்தாங்க பணம், இதை வச்சுக்கிட்டு உங்களோட ஹெல்த் செலவை பார்த்துக்கோங்க, மேல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் என்ன கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்துல எனக்காடா நீ எதையோ ஒண்ணுத்த கொடுத்து சரி கட்ட பாக்குற, இது என்ன, இது என்னன்னே தெரியல எனக்கு, பணம்னு சொல்ற அப்படின்னு டக்குன்னு கோவப்பட்டவங்க பக்கத்துல இந்த பொக்கே வண்டி எல்லாம் வந்து நிக்கும். அந்த இடத்துல தென்னங்குச்சி எல்லாம் இருக்குங்க, அதை எடுத்து ஹீரோவை நடு ரோட்லயே விட்டு பொல 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 பொலன்னு பொலக்குறாங்க. அது அந்த ஊர் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. இன்க்ளூடிங் டிரைவர் கூட பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு ரகடானவன். இவங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பப்ளிக் சும்மா விடுமா, உடனே வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் விடாம ஒரு மகாராணிய பார்த்து கைய பிடிச்சு பணத்தை கொடுத்து பேசுவியா நீ அப்படின்ட்டு பொல பொலன்னு பொலந்துட்டு ஒரு மாதிரி வியடா நடந்துக்க, நான் வேணா உங்களுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன், உங்களுக்கு இதுக்கப்புறமும் காசு வேணும்னா நான் கொடுக்குறேன், இல்லனா இந்த இடத்துல என்னோட கார்ல இருந்து நீங்க இடிச்சு கீழே விழுந்ததுனால நான் மன்னிப்பு கேட்கிறேன், இந்தாங்க என்னோட கார்டு, நீங்க போய் ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, எதுவா இருந்தாலும் என்ன ஃபால்ட்டா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் ஈடுகட்டுறதுக்காக எப்ப வேணாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலான்னு விசிட்டிங் கார்டை தூக்கி போட்டுட்டு அவன் ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இன்னொரு கார் ஃபாஸ்டா வர, ஐயோ இந்த பொம்பளையால எனக்கு ரோட் கிராஸ் பண்ண தெரியலையேன்ட்டு அவனும் தட்டு தடுமாறி போறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவன் விசிட்டிங் கார்டை தூக்கி போட்டான் இல்லையா, அது என்னன்னே தெரியல, எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. அதுல பயோஜி கம்பெனி அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. அதுனா என்னன்னோ அவளுக்கு சுத்தமா புரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவன் ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது, என்னடா இவ லூசு மாதிரி வந்து நம்மள போட்டு நடு ரோட்ல அடிச்சுட்டா, அதுவும் ஒரு ஜோசன் காலகட்டத்து சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பக்கத்துல இருந்த பிஓ, நான் ஷாமனை விசாரிச்சேன், ஆக்சுவலா உங்களுக்கு இப்ப கொஞ்சம் கெட்ட நேரம் ஓடிட்டு இருக்கான், அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்கணும்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பத்தி உனக்கு எதுக்குடா ஷாமன் கிட்ட வரைக்கும் எடுத்துட்டு போகணுன்ற அக்கறை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, 365 நாள் உங்க கூட தானே இருக்கேன், உங்களுக்கான நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கணும், இப்போ உங்களுக்கு கெட்ட நேரம் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த தண்ணி நெருப்பு உமன் இதுகிட்ட இருந்தெல்லாம் விலகி இருக்கணும், லேடிஸ் விஷயத்துல ரொம்ப பத்திரமா பார்த்து நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த உமன் கிட்ட நான் கார்டு கொடுத்துட்டேன், ஏதாவது அவ காசு கீசு கேட்டா எம்ஆர்ஐ ஸ்கேன் அது இதுன்ட்டு எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே நீயே பாத்துக்கோ, என்கிட்ட எதையும் கொண்டுட்டு வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ப்ரோட்டஸ்ட் நடக்குது. ஆபீஸ்க்குள்ள ஒருத்த நீ தான் பொறுப்பு எடுத்துக்கணும், சப் கான்ட்ராக்டர்ஸ்க்குலாம் வேலை இல்லாம தவிக்கணும் அப்படி இப்படின்னு போட வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ண அத இருக்க செக்யூரிட்டி எல்லாம் தடுத்து நிறுத்தி விரட்டி அனுப்புறானுங்க. இது என்னடா புது பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல பாஸ், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை தான் இந்த சப் கான்ட்ராக்டர் பிரச்சனை. அது இன்னும் முடிவு கொண்டு வரலையாடா, அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா முடிவுக்கு கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இன்னொரு பிஏ வந்து சேர்மன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு சைனீஸ கூட காணும், எல்லாருமே ஏதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போறாங்க, பாக்குறதுக்கே பங்கமா இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப தூரம் நடந்தவ அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு காலை வலிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அது ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். நம்ம காலகட்டத்துல நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்தோம், இந்த காலகட்டத்துல நம்மளால கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல அப்படின்ட்டு ஒரு இடத்த பாக்குறா. ரோட்ல அப்படியே மேப் மாதிரி யாரோ ஆர்ட்ட வரைஞ்சிருக்காங்க. இதுதான் நாங்க வாழ்ந்த காலகட்டம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதையே கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல குட்டி குழந்தைகள்லாம் வராங்க. அவங்களோட மிஸ் வந்து அவங்கள ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது பழங்கால ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு. சோ அந்த குழந்தைகளை அவங்க மிஸ் வாங்க, நம்ம இப்போ ஜோசன் காலகட்டத்துல இருந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒரு எக்ஸிபிஷனா பார்க்க போறோம், அதுல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்துவா கூட்டிட்டு போக இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது உள்ள போய் பார்த்தா இவங்களோட ஓவியங்கள் இருக்கு. அந்த ஓவியத்தை அந்த மிஸ் காமிச்சு இது ஜோசன் டைனாசிட்டில உள்ள பொக்கிஷங்கள், இந்த ட்ரெஷர் எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வச்சிருக்காங்க. இது பழங்காலத்து ஓவியங்களும் சிற்பங்களும் நிறைஞ்ச இடம். இந்த இடத்துல இந்த பூவை பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு, இது ஸ்னோல தான் பூக்கக்கூடிய பூ, இது ஒரு புகழ்பெற்ற மகாராணி வரைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு தன்னோட ஞாபகங்கள், ஐயோ இதை நான் வரைஞ்சனே, சாகிறதுக்கு முன்னாடி நான் இதை வரைஞ்சிட்டு இருந்தேன் சித்த அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த மிஸ்ஸோ இத ஒரு புகழ்பெற்ற குயின் ஓன்ஜியோங் முன்கிளாங் காலகட்டத்துல வரைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது அது உண்மை கிடையாது, பொய், இதை வரைஞ்சது நான் தான். என்னது நீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது ஒரு குயின் வரைஞ்சது, அதுவும் 300 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சது, அவங்களோட பேர் ஆனல்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனல்ஸ்னு யாருமே இல்ல, நான் காங் டைனாசிட்டியை சேர்ந்தவ, நான் ஹியூ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல இருக்கிற ஆட்களையும் வேற, அந்த காலகட்டத்துல நடந்த சரித்திரங்களும் வேற, எல்லாத்தையும் மாத்தி எழுதியிருக்காங்களே, அந்த ஹியூங்கிற குயினை வச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியாப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த மிஸ் சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது, சரித்திரத்துல இந்த கூட என்னோட பேரை எடுத்திருக்காங்களே, நான் சரித்திரத்துல கூட இல்ல இல்லையா, இந்த இடத்துல என்னோட ஓவியங்களை கூட எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க, அதுவும் ஜோசன் டைனாசிட்டி 300 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் மனசொடைஞ்சு அப்படியே பொறுமையா அந்த எக்ஸிபிஷன்ல இருந்து கீழே இறங்கி போகும்போது என்ன விஷம் கொடுத்து கொண்டு இருக்காங்க, அந்த விஷயம் கூட சரித்திரத்துல இல்ல அப்படின்னு நிலத்தடு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு குடுக்குடுன்னு ஓடி வந்து, ஏங்க எனக்கு கூட இந்த டவுட் இருந்துச்சு, இந்த மகாராணிய விஷம் கொடுத்து கொண்ட வில்ல யாருன்னே தெரியல, நானும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிருக்கேன், அபிஷியல் ரெக்கார்டா இப்படிதாங்க இருக்கு, பட் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு ஹுய் அப்படிங்கிற ஒரு குயினை பத்தி தெரியுமா, காங் கிளான் டைனாசிட்டில இருந்து அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு அவ சிரிச்சுட்டு, எனக்கு நீங்க சரித்திரத்தை கரைச்சு குடிச்ச மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படி அடுத்தடுத்த லெவல்ல கேள்வி கேட்கறத பார்த்தா நீங்க பயங்கரமா படிச்சிருப்பீங்க போல இருக்கே, சோ ரெக்கார்ட்ஸ்ல அது மாதிரி ஒண்ணுமே இல்ல நான் படிச்ச வரைக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அப்படியே இவங்க பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. இவங்க 2ஆம் மனைவியா அரசருக்கு கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல இவங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனாலதான் இப்படி ஒரு வால் நட்சத்திரம் வந்துச்சு, பிளேக் வந்துச்சு, குழந்தைகளே பிறக்கல, எல்லாருக்கும் தொற்றுநோய் ஏற்பட்டு செத்து போறாங்க, வறுமை வேற பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்கன்ட்டு ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாம் பேச, அதே மாதிரி ஊர்ல இருக்க ஆண்களும் இவங்களையே கரிச்சு கொட்ட என்னலதான் இவங்களுக்கு மரண தண்டனையும் கொடுத்திருப்பாங்க. பட் ஹிஸ்டரியில இருந்து இந்த கதையவே நீக்கிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கணும் அப்படின்னு இவ திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. என்னோட பேர் சரித்திரத்திலயும் இல்ல, என் பேர் கூட யாருக்குமே தெரியல, எனக்கு தற்போதைய சுச்சுவேஷன்ல வீடு இல்ல, அரண்மனை கிடையாது, நான் இப்படி ரோட்ல சுத்திட்டு இருக்கேன், அந்த காலகட்டத்துல எனக்கு குழந்தைகளும் பிறக்கல, 300 வருஷங்கள் ஆனாலும் என்னோட கஷ்டம் இன்னும் தீரவே இல்ல, அதே ஜோசன் காலகட்டத்துல இருந்த அதே தவிப்போடு தான் இப்பயும் திரும்ப பிறந்திருக்கேன், என்னோட சாவு கூட என்னோட விதியை மாத்தி அமைக்கல, அவங்கள பொறுத்தளவுக்கு நான் தேவையில்லாதவளா ஆயிட்டேன், ஒரு தடவை கல்லடிப்பட்டு செத்துருக்கலாம், ஆனா 1000 முறை கல்லடிப்பட்டு செத்தாலும் என்னோட பேராது சரித்திரத்துல இருந்திருக்கணும் இல்லையா, அப்படின்னா என்ன பண்ணிட்டேன், எதுக்காக என்ன சரித்திரத்திலிருந்தே நீக்கி இருக்காங்க அப்படின்னு இவங்க திங்க் பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த காலத்துல இருந்த ஷாமன் லேடி இந்த காலத்துல இவங்க பக்கத்துல நின்னுட்டு, யுவர் மேஜஸ்டி எங்க போயிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் உங்களை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது யாரையோ ஒரு குயினை நினைச்சுக்கிட்டு என்ன குயின்னு நீ கூப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏங்க குயினோட ஃபேஸ் எப்பவுமே மாறவே மாறாது, அதே மாதிரி ஒரு குழந்தையோட அப்பாவோட முகமும் மாறவே போறது இல்ல, அப்பானா அப்பா தானே, அது எக்காரணத்தை கொண்டும் மறையாது
மாறாது, அதே மாதிரி தானங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அடுத்து அவங்க ஒரு சின்ன டென்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஓவியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன சொல்றீங்க, 400 வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப உங்களுக்கு மறுஜென்மம் கிடைச்சிருக்கா? இல்ல 300 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப பிறந்திருக்கேன். ஆனா இந்த காலகட்டத்துல ஏன் பிறந்தேன்னு தான் புரியல. என் உடம்பு செத்து போச்சு, ஆனா என்னோட ஸ்பிரிட் இன்னும் 300 வருஷத்துக்கு அப்புறம் டிராவல் ஆகி இப்போ பிறந்திருக்கு. இது எதுக்காக இந்த டைம் டிராவல்? ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. நான் சாவறதுக்கு முன்னாடி ஒரு ஷாமன் கிட்ட என்னோட ரத்த காணிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ திரும்ப போறப்பன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் எனக்கு ஞாபகத்துல தான் இருக்கு. மேபி அதனாலதான் நான் பிறந்திருக்கணும் என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு பிறப்பா நீங்க பிறந்திருப்பீங்க. ஈவன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரின்சஸ் பியோல இருந்து விமானம் மூலியமா வந்தாங்க. ஆமா, அது ஒரு 1000 ஆண்டுகள் காதல் கதை. என்கிட்ட வந்தவங்க நான் பிரின்சஸ் பியோஜு சதன் பியோல இருந்து வந்திருக்கேன். அது இந்த ஊர்லயே வைரலான கேஸ் கூட. ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குயின் மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. சரி, ஓகே, இந்த ரூஃப் டாப் பிரின்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க குயின் ஹைன்ஸோட கணவனா இருக்க முடியுமா அப்படின்னு எதேதோ டீடைல்ஸ் எல்லாம் கேட்க ஒண்ணுமே புரியாத ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு, எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு, எதேதோ குயினை பத்தி பேசுற, இன்னொரு மனுஷனை பத்தி பேசுற, அந்த மனுஷனுக்கும் குயினுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு பேசுற, நான் ஒரு குயின், அதை மறந்துட்டு நீ பேசிட்டு இருக்க, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன். எமாடி கோவப்படாத. ஆக்சுவலா இந்த ஜெனரேஷன்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாது, மரண தண்டனை கொடுத்துருவேன், கொன்னுடுவேன், இப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த ஜெனரேஷன்ல எப்படி பேசணுன்றத நீ ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. இதுல வரலாற்று புக்கெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேங்க, அதனால எனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரியும். நீங்க சொல்றது எல்லாமே தப்பா இருக்கிறதுனால தான் அப்படி கோவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, அந்த ஷாமன் லேடியும் கையில இருந்த காசை கீழே வச்சுட்டு இவளோட கண்ணை ஓபன் பண்ணி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த நேரத்துல எனக்கு புரிஞ்சு போச்சு, 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிதான் நீங்க இப்ப இந்த உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஐயோ நான் இப்ப எதுக்காக திரும்பவும் வந்தேன்? அந்த ஜாங்ஸி ட்ரீம்ஸ்ல பட்டர்ஃபிளை வந்த மாதிரி, இல்ல பட்டர்ஃபிளை தான் ஜாங்ஸியா, இல்ல ஜாங்ஸி தான் பட்டர்ஃபிளையா மாறிட்டாளா? என்னோட 20 வருஷ வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்த கூட சரித்திரத்துல எழுதவே இல்ல. 300 வருஷங்களுக்கு அப்புறம் அதை நான் திருப்பி பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு பெயின் இருந்திருக்கும். நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னா நீ எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியா வாழ்ந்திருப்ப. எல்லா கான்செப்டையும் ஒன்னா ஞாபகத்துல வச்சிட்டு இருக்க. 300 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த மொத்த விஷயங்களும் உன்னோட மெமரிஸ்ல இருக்கு. பட் நீ இந்த காலகட்டத்துல பிறந்ததுனால பழைய விஷயங்களை பேசினா இது எடுபடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும் போது ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோ புதுசா ஓபன் பண்ண பயோஜி ஆபீஸ்ல கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஈவன் அந்த ஷூட்டிங்ல பார்த்த அந்த வெள்ளைக்கார லேடியும் அங்கதாங்க இருக்கா. அந்த இடத்துல ஹீரோவோட மார்க்கெட் ஷேரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. அது மட்டும் இல்ல, நான் புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் காமிக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபேஸே பாதி இல்ல. இந்த இடத்துக்கு தேவையான ஃபேஸ் வேணுமே அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளைக்கார லேடி கேட்க, கண்டிப்பா அதுக்கான மாடலை நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங்ல முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஆபீஸ்ல நிறைய பேர் கூடி இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே ஜோசன் டைனர்சிட்டியை சேர்ந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே ஷூட்ல இருந்தவங்களாச்சு. இங்கேயே இருக்காங்கன்னு தெரியல. பட் ஹீரோ லிஃப்ட் விட்டு வெளியில வந்த உடனே மூவி ஹீரோயினா ஆக்ட் பண்ணவ பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்திருப்பா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு டக்குன்னு ஷாக் ஸ்லிப் ஆயிடுறான். இப்படிதானே ஒருத்தி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்து என்ன அடிச்சாலே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவன் போகும்போது அங்க இருக்க அந்த வெள்ளைக்கார லேடியும் ஓடி வந்து, இவங்க எல்லாருமே கே டிராமால நடிக்கிறவங்களாச்சே அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு கே டிராமா பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, நான் பயங்கரமான ஃபேனுங்க, இப்பதாங்க அந்த ஷூட் நடக்கிற இடத்துல போயிட்டு எல்லார் கூடவும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம், நேத்து நீங்க யாரோ ஒரு லேடி கிட்ட நடு ரோட்ல நின்று அற வாங்குனீங்களாமே, மேபி அந்த லேடி உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன்னா கே டிராமால ஃபர்ஸ்ட் 2 பேருக்கும் சண்டை வருங்க, அதுக்கப்புறம் தான் காதல் வரும். அதே மாதிரிதான் உங்க லைஃப்லயுமா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இவனும் ஒன்னும் புரியாம விழிச்சிட்டு இருக்கும்போது, சும்மா ஃபன் பண்ண அப்படின்ட்டு அந்த வெள்ளைக்கார லேடி கிளம்பி போக, அதுக்கப்புறம் இவன் அசிஸ்டன்ட் கூட லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது செபால எப்படி லவ் பண்றதுன்னு சோசியல் மீடியால வைரலா பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில காதலன் காதலியை அடிக்க, இல்ல காதலி காதலனை அறவுட, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்படுற காதலுக்கு பேரு சபோல். அது மாதிரி உங்க லவ்வும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாண்டா என்ன பத்தி வர கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ மட்டும் குறையவே போறதில்ல. ஆமா, உன்னை யாராவது அறிஞ்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அது மாதிரியான சந்தர்ப்பம் நடக்கவே இல்லைன்ற மாதிரி பிஏ சொல்ல, அப்படி நடந்தா செம்ம த்ரில்லிங்கா இருக்கும்ல, எனக்கு தான் நடக்கவே இல்லை. ஆனா உங்களுக்கு அது நடந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் நாள் புதுசா ஒரு லேடி உங்களை பார்த்திருக்காங்க, உங்களை அறிஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வம்பு பண்ணிருக்காங்க, நீங்க கார்டை கொடுத்துருக்கீங்க, இதுக்கப்புறம் டேட்டிங் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கோட்டு மேல இருந்து தூசி எல்லாம் தட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ண. அந்த நேரத்துல மிஸ்டர் சங், நான் உன்னை வார்ன் பண்றேன், அந்த லேடியை பத்தி மட்டும் திரும்ப என்கிட்ட பேசுறத அப்படின்னு
டையை இறுக்கமா போட்டு விட்டுட்டு அவன் பாட்டுல போக, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஃபுல் பிளாசம் அப்படியே அவளோட ஞாபகங்கள் மொத்தமுமே அந்த ஜோசன் காலகட்டத்திலேயே இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு பூக்கள் பூத்து குலுங்கும், இப்ப வெறும் ஆர்ட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போறா. அந்த சமயத்துல ஒன் மொமெண்ட், நம்ம இதுக்கப்புறம் வாழணும்னா எப்படி வாழணுங்கிறத யோசிக்கணும். ஏன்னா என்னோட பாதையே நான் மறந்துட்டேன், பனிஷ்மெண்ட்னால செத்து போயிருக்கேன், என்ன இந்த ஊர் உலகமே மறந்து போச்சு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல மழை பெய்யுது. இந்த பக்கம் ஹீரோவும் சின்சியரா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட டேபிள்ல ஹீரோயின் பூவால அடிச்சா இல்லையா, அதுல ஒரே ஒரு பெட்டல் மட்டும் அவன் மேல இருந்து டேபிள் மேல விழுந்து கிடக்கும். அதை எடுத்துட்டு அப்படியே பேஞ்சிட்டு இருக்க மழைய ஜன்னல் வழியா பாத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் இதுக்கப்புறம் இந்த உலகத்துல எப்படி வாழ போறோம், திரும்பவும் பளிச்சுன்னு இருந்த சூரியன் கருப்பா மாறுச்சுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறோம். ஆனா நமக்கு இப்போ குளிருதே, நம்ம மேல மழை பெய்யுதே, நான் இன்னும் உயிரோட இருக்கேன், ஆனா எதுக்காக திரும்ப வந்தேன், எந்த விஷயத்த நான் கண்டுபிடிக்க போறேன். திரும்பவும் சூரியன் மறைஞ்சு கருப்பாகுது, மழை பெய்யுது, இந்த ஊர் உலகமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. எனக்குள்ளேயும் அதே விஷினஸ் தான். நான் இப்போ பிறந்தது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான். நான் வந்த உடனே என்கிட்ட முதல் முறையா ஒருத்தன் காடை கொடுத்தான்ல, அது எனக்கு வெல்கம் ரிவார்டா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணவ அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு குடுகுடுன்னு ஓடுறா. ஒருத்தங்கிட்ட இவனோட அட்ரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசிட்டிங் கார்டை காமிக்க அவனும் அட்ரஸ் சொல்லியிருப்பான் போல. நேரா ஹீரோயின் அந்த கம்பெனியை நோக்கி தான் போறா. போகும்போது அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல புதுசா வந்த ரெயின்போவை எல்லாருமே ஷூட் எடுக்கிறாங்க. இவளுக்குள்ள அந்த ரெயின் முக்கியமா இல்ல ரெயின்ல வந்த ரெயின்போ முக்கியமா அப்படிங்கறத நான் தான் டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்த்து இந்த புதுசா கிடைச்சிருக்க மறுபிறவிய கரெக்டா நான் எடுத்துட்டு போனோம். ஏதோ ஒண்ணு சாதிக்கிறதுக்காக தான் கடவுள் எனக்கு இந்த டைனசிட்டியை கொடுத்திருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தாட். ஆனா இந்த இடத்துல என் கூட மினிஸ்டர்ஸ் இல்ல, அரசவை ஊழியர்கள் இல்ல, அரசாங்கம் இல்ல, என் ஷாமன் கூட இல்ல, எல்லாத்தையுமே நானா தான் தனியாளா இருந்து ஹேண்டில் பண்ணணும். ஆனா முதல் முறையா ஒருத்த வந்து என்னை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி காடை கொடுத்திருக்கான். அவனோட பாதுகாப்புல தான் நான் இனிமே வாழ போறேன் அப்படின்ட்டு அவ காடை பார்க்க ஆப்போசிட்ல ஹீரோவோட கம்பெனி இருக்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ரகல நடக்க போதோ தெரியல. அவனுக்கு சுத்தமா இவளை கண்டாலே அலர்ஜி. இவ எப்படியாவது அவனை நெருங்கி போகணும்னு ட்ரை பண்றா. இந்த பக்கம் ஆபீஸ்ல காட்டுறாங்க, அவன் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கோவமா உள்ள வந்துட்டு இருக்காரு. சேர்மேன் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு வெல்கம் பண்ண, டக்குன்னு பியும் ஐயோ இந்த விஷயத்த நான் இன்னும் பாஸ் கிட்ட சொல்லலையேன்னு சொல்ல அவரை பிடிச்சி தாத்தா தள்ளி விட்டுட்டு நேரா ஹீரோ எங்க இருக்கானோ அந்த ரூம்குள்ள டக்குன்னு உள்ள நுழையிறாரு. அவன் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு தாத்தாவுக்காக எழுந்து நிக்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க, புதுசா ஒரு சர்ச்சையில ஈடுபட்டு இருக்க, இது நீ தானே அப்படின்ற மாதிரி வீடியோ பார்த்து பயங்கரமா கண்ணா பின்னு திட்டிட்டு வீடியோ காமிச்சு கேட்க, இது நானா, கொஞ்சம் நல்லா பாருங்க, என்ன மாதிரியே ஒருத்தன் இதெல்லாம் பண்ணி என்னோட பேரு கெடுக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விட ஒரு கம்பெனில போய் அத்துமீறி நீ எல்லாத்தையுமே எழுதி வாங்கியிருக்கியா, அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பிசினஸ் விஷயத்துல நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஒரு பொண்ணையாவது பாத்தியாடா, எத்தனை பொண்ணை அனுப்பி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி மேல கேள்வி கேட்க, அந்த நேரத்துல நீங்க அனுப்பி வச்ச பொண்ணெல்லாம் பணக்காரர் லெவல்ல இருக்காங்க, தன்னை பத்தியே பெருமைப்படுத்தி பேசிக்கிறாங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி அவன் ஒவ்வொரு பொண்ணையும் மீட் பண்ணி டேட் பண்ணிருப்பான் இல்லையா, அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எதுவுமே செட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்ன இந்த ஊர் உலகமா என்ன திரும்ப பேசிட்டு இருக்கு, கல்யாணத்தை நாசம் பண்றவன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அது மட்டுமா பேசிட்டு என்ன ஹாஃப் பே சபிள்னு கூட தான் பேசுது. புதுசா ஒருத்தியை பார்த்துட்டு நான் டேட் பண்ணிட்டு அவ கையில அற வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவளை லவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கட்டுக்கதை. ஆக்சுவலா யதார்த்தமா நடந்த சம்பவங்கள் எல்லாம் என்னோட வாழ்க்கையில கோத்து பேசுறாங்க. இதுக்கெல்லாம் பேனிக் ஆனா இப்படி, நான் இப்ப சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கேன், எனக்கு பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தாத்தா டென்ஷன் ஆறாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் கம்பெனிக்குள்ள என்ட்ரி கொடுக்குறா. அந்த நேரத்துல ஜோசன் டைனாசிட்டி குயினா நடிக்கிறதுக்கு ஹீரோயினை தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் அதே மாதிரியான வேஷத்துல சுத்திட்டு இருக்கிறதுனால ஹீரோயினும் அதே ட்ரெஸ்ல தானே இருக்கா, அந்த காஸ்டியூம்லயே உள்ள வரா. இதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இருந்து வந்த ஆட்களா இருக்காங்க. நல்ல நேரத்துல தான் உள்ள நுழைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பார்த்து யாரும் டவுட் பட மாட்டாங்க. நேரா போயிட்டு நான் சிஓ பார்க்கணும்ட்டு இந்த கார்டை கொடுத்தா கண்டிப்பா அவனை மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரிசப்ஷன்ல போயிட்டு கார்டை நீட்டி நான் இவரை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, இவளோட ஒரிஜினல் பேர் ஹுய் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் கேட்க, இல்லையே ஷூட்டிங் நடந்த இடத்துல எனக்கு ஃப்ரெண்டா ஒருத்தி இருந்தாலே அவ என்ன ஷின்னு தானே கூப்பிட்டா, என்னோட பேர் ஷின்ங்க, அவரை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓ எந்த நேரத்துல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்பாயின்மெண்ட் எல்லாம் எனக்கு கொடுக்கல, இந்த கார்டை கொடுத்து எப்ப வேணாலும் வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துலயும் டைனாசிட்டியோட மாடல் கால் நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, ஓ எனக்கு புரியுது, நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் உங்களை இன்டர்வியூல உட்கார வைக்கிறனோ அந்த இடத்துல நீங்க உட்காந்துக்கலாம், அவரும் அந்த இடத்துக்கு தான் வருவாரு, நீங்க அவரை மீட் பண்ணி பேசிக்கலாம், ஆடிஷன் அந்த பக்கம் நடக்குது, வாங்க போலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஐடி கார்டை போட்டு கொடுத்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பயங்கரமான பிரஷர்ல உட்காந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி தாத்தா வேற வந்து திட்டிட்டு
போனார் இல்லையா, இந்த ஆடிஷன் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிஏ சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சமயத்துல பில்டிங்குள்ள யாரோ ஒருத்தன் நுழையிற மாதிரி இருக்கு. அவன் ஒரு ஃபைட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பட் யாருன்னு சரியா ஃபேஸ காட்டல. இந்த பக்கம் ஹீரோயினை பாருங்களேன், இந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா. தன்னோட மனசுக்குள்ள ஒரு குயினை எவ்வளவு நேரம் உட்கார வச்சு காக்க வைக்கிறாங்க பாருங்களேன். குயினா நடிக்கிறதுக்கு இத்தனை பேர் ஆடிஷனுக்கு வர வந்திருக்காங்க. குயின்னா அவ்வளவு இலக்கரமா போச்சு. இந்த காலத்துல குயின் எல்லாம் ஒரு கேலி பொருளா மாறி இருக்காங்க அப்படின்னு தனக்கு தானே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பத்தி பாத்துட்டு இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட் நடந்துச்சு இல்லையா, அதுல ஹீரோயின் அதாவது குயினா நடிச்சிட்டு இருந்தவ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன நீ அந்த ஷூட்லயும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு ஆக்ட் கொடுத்துட்டு வந்துட்ட, இந்த இடத்துக்கும் புதுசா வந்து குயினா செலக்ட் ஆகிறதுக்கு ஆடிஷனுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி இவளுக்குள்ள இருக்கிற அந்த மகாராணியோட தோரணையோட அவ பேச ஆரம்பிக்கா. சோ 2 பேருக்குள்ள வார்த்தை முத்தி போகுது. அவளுக்கு என்னன்னா, புதுசா நீ ஆடிஷன்ல வந்துட்டு என்னத்த பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு மகாராணியா இருக்கிறது எப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னவோ புதுசா வந்து இந்த இடத்துல இப்படி நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஒரு செட்டையே குலைச்சு போட்டுட்டு வந்துட்ட, இந்த இடத்துல அது மாதிரிலாம் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோயினை பார்த்து சொல்ல 2 பேருக்குள்ள வாக்குவாதம் இன்னும் முத்துது. பாருங்களேன், அந்த இடத்துல நெக்ஸ்ட் குரூப் வாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லும் போது 2 பேரும் மறைச்சபடி பொம்மை மாதிரி நடந்து போவாங்க. அங்க ஆடிஷன்ல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி ஷூட்டிங்ல ஹீரோயினா நடிச்ச கேர்ளும் இன்னொரு கேர்ளும் உட்கார்ந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள் வழி இருந்தா மார்க்கம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆளுக்கு தங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு மகாராணி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 3வது நம்ம ஹீரோயின் லைஃப் ஆர் டெத், நான் இதை சாதிச்சே காட்டுவேன், ஒரு மகாராணியா இருந்து நம்ம நாட்டை பாதுகாப்பேன், இந்த இடத்துல வாழ்வோ மரணமோ என் நாட்டை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறீங்க. சரி, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்வியல் எப்படி இருந்திருக்கும் அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலா என்ன ஒரு ரோல்ல நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு குழந்தைக்கு அம்மாவாகவும் ஒரு கணவனுக்கு மனைவியாகவும் மட்டும்தான் இருப்போம். அதனால நான் குயினாவும் இருப்பேன், ஒரு அம்மாவுக்கு நல்ல தாயாவும் இருப்பேன்னு பக்கத்துல இருக்கவ சொல்ல, அதுவும் கிரேசியாவ பேசுறத கேட்டுட்டு இவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இதுல நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அவளை பிடிச்சி கலாச்சி விட்டுறா. அதுல அவளுக்கு இன்னும் கோவம் வந்துருது. எந்த காலத்துல மகாராணி போய் சமைச்சிருக்காங்க, எந்த காலத்துல ஒரு குயின் சேவகம் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அங்க இருக்க ஆடிஷன்ல ஹெட் எல்லாம் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கணும் ஒரு குயின்னா அப்படின்ற மாதிரி கேட்க, குயின்னா நாட்டை பாதுகாக்கணும், குயினுக்கான தனியான மரியாதை இருக்கணும், குயினுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வந்து சேரணும், அந்த நாட்டுக்காக உயிரியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ என்ட்ரியாக டக்குன்னு ஹீரோயின் வந்து ஸ்கவுண்டல் அப்படின்ற மாதிரி திட்டிரா. அவன் டக்குன்னு இவ்வளவு பார்த்துட்டு, இங்க நீயே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அங்க ஆடிஷன்ல உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியாது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலா ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனும் சீட்ல உட்காரான். ஆனா அடுத்த செகண்ட் ஹீரோயின் அப்படியே குனிஞ்சு அவனை ஒரு மாதிரி லுக்கு விட, அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் அவன் வெளியில போறான், ஹீரோயினும் வெளியிலே போறாங்க. என்னடி எதுக்கு சும்மா என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன், அதை மறந்து போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன இப்ப இந்த ஆடிஷன்ல வந்த ப்ரொபோசல் தானே, அதுக்கெல்லாம் நீ செலக்டே ஆக மாட்ட, என்ன உன்னோட பேரு ஷின்ஷோரி, நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன அந்த அளவுக்கு நீ மட்டமாவா பேசுவ, நான் எந்த அளவுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறேன்னு உனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், டிவைன் ஆர்ட் தெரியும், ஒரு நாட்டோட அதிபதியா இருந்துட்டு ஒரு மகாராணிய இந்த அளவுக்கு பேசக்கூடாது, மகாராணிக்கு எந்த அளவுக்கு திறமைகள் இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நீ இந்த ஊர்லயே பெரிய பவர்ஃபுல் மேன் ஆக போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவன் பாட்டுல வெளியில போறான். திரும்பவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு, ஸ்கவுண்டர் என்ன விட்டுட்டு போறானே, அவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்ன ஃபாலோ பண்ணாத, உனக்கு ஏதாவது பண தேவைகள் இருந்தா நீ என்னோட பிஏவை கான்டாக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கோமா பேசிட்டு போறான். அந்த நேரத்துல இவளுக்கு என்னமோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வானத்தை பாக்குறா. அதுக்கப்புறம் உன்னை பாதுகாத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்படியே கத்திக்கிட்டு வேகமா ஓடி வந்து அவனை பிடிச்சி இழுக்க, அந்த நேரத்தில் செக்யூரிட்டி எல்லாம் அவளை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல உனக்கு ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வானத்தை பார்க்கும் போது அங்க இருக்க சூரியன் அப்படியே மறைக்கப்படுது. அப்படியே சூரியன் இருந்த இடத்துல கருப்பு நிலா மாதிரி தோன்ற, எல்லாருமே அதை பாக்குறாங்க. அதுக்கு பக்கத்துல திரும்பவும் அந்த வால் நட்சத்திரம் தோன்ற, உனக்கு இப்போ ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு அந்த செக்யூரிட்டி எல்லாம் பிடிச்சி தள்ளின ஹீரோயின் வேகமா ஓடி போய் ஹீரோவை பிடிச்சி இழுக்க, அந்த நேரத்துல மேல இருந்து ஒரு பெரிய இரும்பு பொம்மை கார் மேல விழ 2 பேரும் அப்படியே பயந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் காப்பாத்த வந்தவ இப்ப ஹீரோவோட பிடியில அவருக்கா 2 பேரும் பயந்து போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் மேலும் இந்த எபிசோட்ல என்னென்ன அட்ரோசிட்டிஸ் நடக்க போகுது அப்படிங்கிற கதையை கண்டினியூஸா பார்க்க ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.